Article 118 Rules of Procedure Clause 2. Earlier நம்ம Clause 1ல என்ன பார்த்துருப்போம்னாக்கா, ஈரவைகளும் தங்களுடைய செயல்பாட்டு சார்ந்து விதிமுறைகளை உருவாக்கிக்கணும் அப்படின்னு பார்த்துருப்போம். சப்போஸ் அந்த மாதிரி அவங்க ரூல்ஸை உருவாக்கலைனாக்கா அப்போ என்ன நடக்கும் அதை பற்றி சொல்கிறது தான் Clause 2. ஸோ கான்ஸ்டிடியூஷன் செயல்முறைப்படுத்துறதுக்கு முன்னாடி, அதாவது இந்தியா டொமினியனாக இருக்கும்போது லெஜிஸ்லேச்சர் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் அண்ட் ஆர்டர்ஸ் செயல்முறைப்படுத்தப்படும். இது எது வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா, 2 ஹவுஸோ தங்களுக்கான ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜரை உருவாக்குற வரைக்கும். ஈவன் டொமினியன் ஸ்டேட்டஸாக இருந்தபோது இருந்த ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் அண்ட் ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸை சேர்மேன் ஆஃப் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட், அதாவது ராஜ்யசபா அண்ட் ஹவுஸ் ஆஃப் த பீப்புளோட ஸ்பீக்கர், தட் இஸ் லோக்சபாவோட ஸ்பீக்கரும் அதில் சில சேஞ்சஸை கொண்டு வரலாம். Clause 3 ஜாயிண்ட் சிட்டிங்க்கான ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா, பிரசிடெண்ட், கவுன்சில் ஆஃப் ஸ்டேட் உடைய சேர்மேன் அண்ட் ஹவுஸ் ஆஃப் த பீப்புளோட ஸ்பீக்கர் கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு ரூல்ஸை மேக் பண்ணலாம். தேர்ஃபோர் பிரசிடெண்ட் பார்த்தீங்கன்னா தனிப்பட்டு ரூல்ஸை மேக் பண்ணுறதில்ல ரிகார்டிங் ஜாயிண்ட் சிட்டிங்கோடைய ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர். இன்ஸ்டெட் ராஜ்யசபாவுடைய சேர்மேன் அண்ட் லோக்சபாவோட ஸ்பீக்கருடைய கலந்துரையாடி ரூல்ஸை உருவாக்குறாங்க. இப்போ Clause 4 பார்க்கலாம். இந்த ஜாயிண்ட் சிட்டிங்கை யார் தலைமை தாங்க போகிறாங்க? ஒன்று லோக்சபாவுடைய ஸ்பீக்கர், இல்லைன்னா ஆர்டிக்கல் 118ஓட Clause 3ல பார்த்த மாதிரி ரூல்ஸ் மேக் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அப்போது இந்த ஸ்பீக்கர் ஆப்சண்ட்டாக இருக்கும்போது யார் அதை ப்ரிசைட் பண்ணுவாங்கன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்களோ அதுபடி அதை ஃபாலோ பண்ணுவாங்க.